அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக உட்காந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து செயல்படக்கூடிய வலைவலிகளில் நம்ம வலைவலி வந்து ஒரு முக்கியமான ஒரு வலைவலியாக வந்து இருக்குது. பெரிய வலைவலியெல்லாம் இருக்குது. சாட்டை துறைமுறை, தென்னை விஷ்ணு அவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய ஒரு இதாக வந்து பேசியிருக்கோம். தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கருடைய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுடைய கண்டென்ட்டாகவே வந்து இருக்குது. என்னென்னா, தெலுங்கர் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, தமிழ்நாட்டை ஆள்றோம் அப்படிங்கிற அந்த விஷயமில் தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்தா இந்த பெரியார் எதிர்ப்பு இதில் தான் நம்மளுடைய சேனல் வந்து கட்டமைச்சு நம்ம வந்து தமிழ் தேசியம் சீமானனை ஆதரவுன்னு சொல்லி நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். இப்போது ஒரு செய்தி வந்து நம்ம காதுகளுக்கு வந்து வருது. அதை வந்து நம்ம சேனல் வழியாக வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய என்னங்கிறத வந்து சொல்லுங்கள். என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஆதரவு சேனல்களில் அந்த ஆதரவு சேனல்லாம் முடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் விஜய் வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கா. அதாவது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து எல்லா சேனலையும் வந்து முடக்க வேலை பார்க்க போகிறாங்க. ராஜ்மோகன் வந்து அதுக்கு உண்டான ஒரு வேலையை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. இதை நம்மளுக்கு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் வந்து சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு யூடியூப் சேனல்லாம் பாருங்களேன். ஒரு 10 சேனல் எடுங்க. அந்த 10 சேனல் பாருங்கள், வியூஸ் வந்து டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். வியூஸ் வந்து எப்போயுமே நம்ம வீடியோ போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் பார்த்துருவாங்க. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 300 பேர், 1 மணி நேரத்தில் ஒரு 600 பேருங்கிறது ஒரு கிராஜுவல். எல்லாமே வந்து ஒரு நார்மலாக நம்மளுடைய தமிழ் தேசிய ஆதரவு சேனல்ஸ் எல்லாம் அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு தென்னை அண்ணன் சேனலை வந்து எடுத்துங்க, என் சேனல் எடுத்துங்க. இப்போ சேயான் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் போடுறாங்க. அவங்க வந்து கலெக்டிவ் கண்டென்ட்டாக வந்து போடுறாங்க. அது விட்ருங்க. அப்போது நம்ம இந்த சேனலு, இந்த 2 சேனலு அதே மாதிரி வந்து இன்னும் நிறையா சேனல் வந்து இருக்குதுன்னு வைங்க. அப்போது அந்த சேனலுடைய அந்த வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் ஆட்சிக்கு வந்துடும் அப்படியே வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஏன் டவுன் ஆகுதுன்னா, இவங்க அந்த டிவிகே அப்படிங்கிற ஹேஷ்டேக் இருக்குல்ல, அதில் வந்து அல்காரிதம் இருக்குல்ல, அந்த அல்காரிதத்தில் விஜய்க்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ, அதாவது விஜயோட வந்து கரூர் சம்பவத்துக்கு எதிராக பேசினா வியூஸ் வந்து போகாது. அதே ஆதரவாக பேசினா வியூஸ் வந்து போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினா வியூஸ் போகிற மாதிரியும், விஜய்க்கு எதிராக பேசினா வியூஸ் வந்து குறையிற மாதிரியும் ஒரு அல்காரிதத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அல்காரத்தை உருவாக்கி தான், அதாவது எப்படின்னா, அவங்க சேனலில் வந்து டைரெக்டாக இதுவரை வந்து முடக்கலை. இதுக்கு மேலே அந்த முடக்கிற சைத்திட்டம் தான் நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய மனிதர் வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. ராஜ்மோகன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு மாஃபியா டீம் வந்து பார்த்துட்ருக்குது. அதில் அந்த விஜய்க்கு எதிராக பேசினா அந்த டிவிக்கு அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த விஜய் அப்படிங்கிற அந்த பேரை போட்டு விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னா அந்த வியூஸ் வந்து போகாத அளவுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு அல்காரத்தை வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செட் பண்ணி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா, ஆமாம், எல்லாருடைய சேனலுடைய வியூஸும் குறையுது. சாட்டை என்னன்னு விட்டுருங்க, அவர் வந்து ஒரு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டார். அவர் வேறு லெவலில் இருக்கார். அவருடைய ஒரு ரீச்சு நம்ம ரீச் வந்து வேறு. அவர் வந்து எல்லா சப்ஜெக்டும் வந்து பேசுவார். அவர் வந்து அதிமுக நடக்கக்கூடிய விஷயம், திமுக நடக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி பேசுவார். அதனால் அவர் ஒரு சில சேனல்லாம் வந்து விட்டுறணும். நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்ன சேனலுக்கு உண்டான அந்த பிரச்சனை என்னென்னா, அதாவது தன்னிச்சையாக வளருது. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒன்லி நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் இருக்காங்களே, ஆண்கள் பெண்கள், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கள் அப்பாக்கள், இந்த மாதிரியான உறவுகள் வந்து நம்ம சேனலை தூக்கிட்டு போகிறது. பாரா தம்பி வந்து வீடியோ போட்டான்டா, மகன் வந்து வீடியோ போட்டான்டா, என்ன பேசுகிறேங்கிறத விட நான் வீடியோ போடுறத அவங்க பார்த்துருவாங்க. பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த சேனல் அந்த விஜய் ஆட்சிக்கு வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த 1000 வியூஸ், 2000, 3000, 4000 வியூஸ் எல்லாம் வருதில்ல, அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. இதான் நடக்குது. இப்போ அடுத்த விஷயமா இவங்க தாவேக்கு ஆதரவு சேனல்லாம் முடக்கிற வேலையில் வந்து ராஜ்மோகன் அவர் தான் வந்து செய்தித்துறை இந்த இதுக்கெல்லாம் வந்து அமைச்சராக வந்திருக்காரு. அந்த வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதனால் நாம் தமிழர் கட்சியோட ஊடகத்தில் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஊடகத்தை வந்து சேஃப்டி பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ஒன்று சொல்லணும், நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளுக்கு உதவுமா அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக உதவ, சத்தியமாக எனக்கு உதவாது. மற்றவங்களுக்கு வேணால் உதவும். மற்றவங்க யார் அப்படின்னா தென்னை விஷ்ணு அண்ணன் இருக்கார், அவருக்கு உதவுமா? அதாவது ஒரு ஐடி விங் நினச்சிச்சின்னா ஒரு வீடியோ கொண்டு போய் நிறையா பேர்த்துக்கு சேர்க்க முடியும். நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவை கொண்டு போய் 50,000 பேர் கூட சேர்க்க முடியும். அதான் வந்து ஒரு ஐடி விங்குடைய ஒரு மாஸ் ஆடியன்ஸில் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதான் ஒரு ஐடி விங்கு.
நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கும் அந்த வீடியோ வந்து 50,000 பேர்ட்ட சேர்க்க முடியும். ஆனால் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஐடி விங் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஐடி விங்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவங்க என்னடான்னா ஒரு செல்ஃபோன் வச்சுக்கோங்க, 5 ஃபேக் ஐடி வச்சுக்கோங்க, நீங்களே போய் மாற்றி மாற்றி கமெண்ட் போட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு 5 செல்ஃபோனை வச்சுக்கிட்டு 5 சிம்மை வச்சுக்கிட்டு நம்ம போடுற வீடியோவே நம்மளே பார்க்க முடியுமா? அப்போ தெரில அவங்களுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க செயல்பாடே சரியில்லை. உண்மையாக சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் செயல்பாடே ஒன்றுமே சரியில்லை. அவங்களும் ஒரு கருப்பாடாக செயல்பட்டு தான் நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சி பாதைக்கு தான் என்ன பண்ணுறாங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு விமர்சனம் அவங்கள பண்ணிட்டா கூட நம்ம சேனல்களில் என்ன பண்ணுறாங்க, தூக்க தான் வந்து வேலையை பார்க்குறாங்க ஒழிஞ்சு அவங்க நம்ம சேனல்களை பாவம் ஒருத்தன் இண்டிபெண்ட்டாக நாம் தமிழர் கட்சி ஆதரவை வந்து வளர்ந்து வர்றான், அவனை வளர்த்து விடுவோம், அப்படி இல்லைன்னா அவனை வந்து பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விடலை. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஐடி விங் வந்து நாம் தமிழர் கட்சி ஐடி விங் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவாக செயல்படக்கூடிய, ஏன்னா எவ்வளோ சின்ன யூடியூபர்ஸ் இருக்காங்க, எனக்கு அவங்க பேரெல்லாம் சரியாக தெரியலை. ஒரு தம்பி கூட அறம் சிலம்பரசன்ட்டு நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத சில நல்ல ஆட்கள்லாம் வந்து பேசக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களாம் தெரிஞ்சுங்க. நம்ம நாம் தமிழ் ஆதரவு சேனலில் அடுத்து முடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டென்ட்டை வந்து போடுங்க. விஜய்க்கு எதிராக பேசுகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லணும் இல்லையா, அதனால் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து பேசினா கூட ரொம்ப நார்மலான ஒரு டோனில் பேசுங்க. திமுகவுக்கு எதிராக பேசுங்க, அதிமுக எதிராக பேசுங்க, நம்ம துரோகிகளுக்கு எதிராக பேசுங்க, வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பேசுங்க. ஆனால் விஜயுடைய ஒரு அளவுக்கு பேசாதீங்க. அப்படி பேசினோம்னா அதில் ஒரு செயல்பாடு இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸை குறைக்கிறது ஒரு ரகம்னா, அதாவது விஜய்க்கு எதிராக பேசினா வியூஸை குறைக்கிறது ஒரு ரகம்னா, அடுத்த ரகம் வந்து இது பண்ணுறது ஒரு ரகம், சேனலை முடக்கிறது ஒரு ரகம். அப்போ பார்த்துங்க. இந்த செய்தியை வந்து நான் வந்து உங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரெண்டாவது நீங்கள் வந்து கேட்கலாம், நாம் தமிழர் கட்சியோட ஓட்டே குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஆதரவெலாம் இருக்காது, நாம் தமிழர் கட்சி 8% இருந்த வரையும் ஏதோ உங்களுக்குலாம் வியூஸ் வந்துச்சு, இப்போ நாம் தமிழர் கட்சி 4% வந்துருச்சு, மக்கள் உங்களை கைவிட்டாங்க, அப்புறம் எங்கிட்டு உனக்கெல்லாம் வியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கேட்பாங்க. ஆனால் அதுதான் பொய். நாம் தமிழர் கட்சியோட அந்த ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 10%. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட ஆட்கள் ஸ்டாண்டர்டாக 10% இருக்காங்க. 4% எப்படி வந்து குறைஞ்சுங்கிறது இவிஎம் மிஷின் மூலமாக தான். இதை நான் வந்து உண்மை. நம்மளுடைய ஓட்டு 25% இல்லை 16லேருந்து 20% வந்திருக்க வேண்டியது குறைஞ்சது 10% நம்மளுக்கு வந்து வந்திருக்கணும். அந்த 10% வரலை அப்படின்னா அது பின்னணியில் பூரா வந்து பெரிய லாபி இருக்குது. நம்ம இன அரசியல் பேசுனோம்னா அவங்க ஒரு குத்துவாங்க, நம்ம வந்து திமுக எதிராக பேசுனோம்னா அவங்க ஒரு அதிமுக விஜய்க்கு எதிராக எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு லாபி பண்ணி தான் நம்மளுக்கு இவிஎம் மிஷின் எல்லாமே இருக்குது. அப்போது நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பேசினா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும். ஆனால் அந்த வியூஸ் நம்மளுக்கு வந்து போகாமல் தடுக்கிறது இந்த மாஃபியா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாவேகா விஜய் அவர்களை நம்ம இதுக்கு மேலே இது பண்ணிருந்தோம்னா முடக்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. பாப்பா, இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.